நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். எரோமியுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரோமியுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 33. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது வேதம் சொல்லப்படுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடும் பொழுது ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்படுகிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிற எல்லா ஜெப விண்ணப்பத்திற்கும் ஒரு ஆர்டர் இருக்கு. நீங்க அப்பா சமூகத்துல முழங்கால் படிட்டு நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில எதை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கின்ற நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. இப்ப வேதம் சொல்லப்படுது, அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்ன பண்ணுகிறார் சொன்னா, அவர் உத்தரவு அருளை செய்கிறவர். அல்லேலூயா. மீன் வசனத்தை எல்லாம் சபை மக்களை சேர்ந்து வாசிக்கலாமா? எரோமியுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். யார் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் சமூகத்துல யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அருள் செய்கிற ஒரு மாத்திரம் அல்ல, உத்தரவு கொடுக்கிற ஒரு மாத்திரம் அல்ல, அவர் எட்டாததுமான பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா நிறைய நேரத்துல நம்முடைய நம்பிக்கைகள் என்ன ஆகுதுன்னு சொன்னா, சில சூழ்நிலைகளுக்கும் சில காலகட்டத்திற்கும் நம்ம என்ன ஆக்கிறோம்னா, சில நம்பிக்கைகள் சில காரியத்தை நம்ம மனிதனை சார்ந்து கொள்கிறோம். மீண்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எது நேர்ந்தாலும், எது விலகினாலும், எது மறைந்தாலும் கூட உங்களை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனானவர் அவர் உங்களை ஒரு பொழுது மறக்கல. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள முதலாவதாக இருக்கணும். சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் கூட நீங்கள் யாருக்கிட்ட தான் சொல்ல பழகி கொள்ளணும்? மனுஷங்கிட்ட அல்ல, தெய்வத்துக்கிட்ட. இங்க நிறைய பேர் புலம்புகிறாங்க, என் வாழ்க்கை இப்படி நடக்குது, என் குடும்பத்தை இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு சொல்றதுனால உங்க பிரச்சனை மாறவே மாறாது. எப்பொழுது உங்க வாழ்க்கையில பெருத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னா, உங்க பிரச்சனைகளை யாருக்கிட்ட சொல்லணும்? முதலாவதாக தெய்வ சமூகத்துல முழங்கால் படிக்கணும். அல்லேலூயா. இந்த நாள்ல சில ஒரு காரியத்தை நான் உங்களோட கூட பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். அது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு காரியம். அநேக முறை இதை நாம் தியானிச்சு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அதுல இருக்கிறதான ஆழத்தினுடைய சத்தியத்தின் ஆழங்களும் பிரதானங்களையும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 20ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் சேர்ந்து, சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து, வேதத்தை வைத்து இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரின் தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். யார் அனுப்புனதுங்க? ஆகார். அதாவது ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியா இருக்கிற ஆகார் பிள்ளை பெற்று ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை பெறுகிறான். அவனுக்கு இஸ்மவேல் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப சாராள் சொல்லுகிறான், இனி ஆகார் என்னோட கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவன் என்னுடைய பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கிற ஈசாக்க அவன் பரியாசம் பண்ணுகிறான், அதனால அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆகாரை வெளியே அனுப்புன்னு ஆபிரகாமோட சொன்னான். இப்ப ஆபிரகாம் என்ன பண்றான்னா, தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இப்படியா சாராள் சொல்லுகிறான், நான் என்ன செய்வது என்று ஆண்டவர் சமூகத்துல ஆபிரகாம் கேட்கும் போது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிறா, சாரால் உனக்கு என்ன சொல்லுகிறாளோ அதன்படி நீ செய் என்று கட்டளை கொடுக்குற. ஏன் செய் சொன்னார், ஏன் போ சொன்னார்? அந்த காரியம்லாம் ஒரு காரியம். ஆனா வேதத்துல நல்லா நீங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகார இப்ப என்ன பண்றாருன்னா, அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியில தண்ணீரை கொடுத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்துட்டு இவரை அனுப்பி விடுகிறார். இந்த வசனத்துல ஆழம் என்னன்னா, அனுப்பப்படுகிற ஆபிரகாமும் ஆகார்கிட்ட எங்க போகணும்னு சொல்லல, ஆகாரம் ஆபிரகாம் கிட்ட நான் எங்க போகணும்னு கேட்கல. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் நீங்க செய்கிற காரியங்கள் உங்களுக்கும் தெரியல, உங்களோட இருக்கிறவங்களுக்கும் தெரியல. அல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய பேர் எங்க போறீங்கன்னு கேட்டா எங்கேயோ போறன்றது நிறைய பேருக்கு வழி இல்லாம அவங்கவுங்க அலைந்து திரியிறாங்க. அவங்களுக்கு விருப்பமான வழிகளில தமக்கு இஷ்டமான காரியத்தை செய்யறாங்க. ஒண்ணு, ஆபிரகாம் பிள்ளையை ஒப்பு கொடுக்கும்போது, துருத்தியில் தண்ணீரை கொடுக்கும்போது, அப்பத்தை கொடுக்கும்போது ஆகாரை பார்த்து சொல்லலாம், இல்ல இந்த இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போனா நீ பழச்சிக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நீ வேலை செஞ்சு நீ பழிச்சுப்பே, நீ இந்த இடத்துக்கு போ, இல்ல நீ மறுபடியும் அவன் தகப்பன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஆகாருக்கு விஷயம் என்னடா, ஆகாருக்கு ஏன் வழி தெரியான்னு கூட நம்மளுக்கு கேள்வி வரலாம். ஏன்னா ஆகா எகிப்துல அடிமை பெண்ணா இருந்தான். அப்ப ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவ வெளியுடைய அனுபவங்கள் ஆகாருக்கு மிக மிக குறைவு. எங்க போனோம், எந்த பஸ் நம்மளுக்கு தெரியாதுல. இப்ப எந்த பஸ் ஏறினா எந்த பஸ் போனோம் நமக்கு படிச்சிருந்தா தெரியும், இல்ல நம்ம 4 முறை போயிட்டு வந்தா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆகாருக்கு அப்படிப்பட்டதான அனுபவங்கள் எதுவுமே இல்ல. இப்ப ஆகாருக்கு தோளில் மேல துருத்தியில தண்ணீர் இருக்கு, பையில அடைகள் அப்பம் இருக்கு, ஒரு கையில பிள்ளை இருக்கு. இந்த பிள்ளைங்க அதிகாலை எழுந்து என்ன பண்ண, நீ போகன்ட்டு அனுப்புறாரு. வேதம் நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம், மீண்டும் 14 வாசிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரின் தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அவள் என்ன பண்றாரு, ஏன் அலைந்து திரிகிறா? அவளுக்கு எங்க போகன்ற அறிவு முதலாவதாக இல்ல, முதல்ல தெரியல. அப்ப எங்க போகணும், என்ன செய்யணுன்றதான காரியம் அவளுக்கு தெரியல. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. ஒருவேளை ஆகார் ஆபிரகாம் கைவிடப்பட்ட பொழுது ஆகார் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னுடைய கணவனார் என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டாங்க, நான் நம்பி வந்த வீட்டார் என்ன கைவிட்டுட்டாங்க, நானும் என் பிள்ளை அனாதையா இருக்கும், நாங்க எங்க போனோம். ஒருவேளை அவ தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவள் ஜெபித்திருந்தால் நிச்சயமா அந்த இடத்துல ஒருவேளை பதில் கிடைத்திருக்க கூடும். ஆனா ஆகார் வனாந்தரத்துல என்ன பண்றா, அலைந்து திரிகிறான். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மொபைல்ல அலைந்து திரிவாங்க. மொபைல், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் 24 ஹவர்ஸ் சேர திரியிறாங்க. அது என்னவோ அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போகிற மாதிரியும், அது என்னவோ அவங்க வாழ்க்கையில பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டு பார்த்தா ஒரு 10 லட்சம் விழுற மாதிரியும், இன்னும் ஸ்பெசிபிக்கா பார்த்தீங்கன்னா சர்ச்சில துணிகரமா மொபைல் யூஸ் பண்றீங்க. சர்ச்சில துணிகரமா மொபைல் நீங்க என்ன பண்றீங்க, இது தேவனுக்கு விரோதமான காரிய சாபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. சாபத் மீண்டும் சொல்றேன், தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை எந்த இடத்துல சாபமா மாற்றிக்கொள்ளாதீங்க. ஒரு விசுவாசிகளோ ஒரு விசுவாச பிள்ளையோட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னா அந்த ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணக்கூடாது, சாபமா மாற்றிக்கொள்ள கூடாது. நீங்க நிறைய பேர், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நிறைய பேர் ஆண்டவரே உங்களுக்கு ஒரு போன் வேணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு போன் கொடுத்திருப்பாரு. அதே போன் எங்க யூஸ் பண்ணுவீங்க, யார் கொடுத்தாரோ, யார் உனக்கு கிருபை பாராட்டினாரோ அவரே என்ன பண்றோம், அசட்டை பண்றோம். இப்ப அப்படியா வழிகள் இல்லாத இடத்துல இந்த ஆகார் வனாந்தரத்துல அலைந்து திரிகிறவளாய் காணப்படுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை பல அலைந்து திரிந்தது மத்தியில நீங்க கேட்கலாம், சில சோதமின் மத்தியில இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்றைக்கு ஆகார் எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, வழிகள் இல்லாத நேரத்துல அவள் வனாந்தரத்துல அவ போகிறா, வழி தெரியல, திரும்ப வருகிறா, வழி தெரியல, திரும்ப போகிறா, வழி தெரியல, அவள் அலைந்து திரிகிறவளாய் ஆகார் காணப்பட்டா. அடுத்து வசந்த வாசிக்கலாம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு அவர் பிள்ளை ஒரு செடியின் கீழே, அப்போ நல்ல கவனிங்க, இப்ப என்ன ஆச்சுங்க, கொடுக்கப்பட்ட தண்ணீரானது ஏல யார் கொடுத்த தண்ணீர், அப்போ ஆகார் யார்தான் சார்ந்து இருக்கிற எத்தனை நாட்களா, ஒரு நாட்கள் எகிப்து தேசத்துல ஒரு பார்வனுடைய ஒரு வீட்டில அடிமை பெண்ணா இருந்த பெண்ணு இன்னொருத்தர் சார்ந்து இருந்தா. அடுத்தபடியாக ஆகார் யார் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆபிரகாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆகார் துரத்தி விடப்பட்டார். துரத்தி விடப்பட்டு அவளை நம்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தா. ஆனா ஆபிரகாமுடைய நினைவு என்னன்னா, இந்த தண்ணீரும் இந்த அப்பத்தையும் காலி ஆகுறதுக்குள்ளாகவே ஏதோ ஒரு குடியேறில போய் என்ன பண்ணுவா, ஒட்டி கொள்வா, இவ சேர்ந்து கொள்வா, கர்த்தர் இவ நடத்துவா, ஏதோ ஒரு நம்பிக்கையில அவன் தண்ணீரை கொடுத்துட்டு அப்பத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டான். ஆனா இவ வழி தெரியாம எங்க போய் வந்துட்டாப்பா, பெயர்சபாவின் வனாந்தரத்துக்கு வந்துட்டான். அல்லேலூயா. அவ வருகிறா, பெயர்சபாவின் வனாந்தரத்துக்கு வரும்போது அந்த இடத்துல தண்ணீர் இல்ல, தண்ணீரும் இல்ல, தான் கொண்டு போன தண்ணீரும் யாருக்கு விளங்குதுங்க, இப்ப துருத்தி இருக்கு, துருத்திக்குள்ள என்ன இல்ல, யாருக்கு விளங்குது, புரிஞ்சவங்க வேதத்துல நல்லா நீங்க அதை வாசினா துருத்தி இருக்கு, ஆனா துருத்தியில பெறப்பட்டதான தண்ணீர் அங்க காணப்படல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆகாருடைய வாழ்க்கையில துருத்தி இருக்கு, ஆனா எது இல்ல,
இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல பைபிள் இருக்கு, ஆனா பைபிளுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் நிறைய பேர் என்ன பண்ண பெற்றுக்கொள்ள முடியல. எல்லாரும் வீட்டுல பைபிள் எங்க வச்சிருக்கீங்க? ஷெல்ஃப்ல இருக்கு. ஆகாருடைய வாழ்க்கையில துருத்தி இருந்தது, ஆனா துருத்திக்குள்ள என்ன இல்ல? ஜீவனை உருவாக்கப்படுகிறதால தண்ணீர் காணப்படல. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் புறப்படணும், உங்க வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் கிரியைகள் வெளிப்படணும்னா வேதமா இருக்கிற வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது அந்த வார்த்தை ஜீவ தண்ணீராய் புறப்படும். ராமன் சொல்லுங்களேன். இன்றைக்கு வேதத்தர நீங்க வாசினா ஆகார் கொண்டு போன துருத்தியில தண்ணீர் யாருக்கு விளங்குது? துருத்தி யூஸ் ஆகுது, ஆனா துருத்திக்குள்ள என்ன ஆகும்? அப்ப துருத்திக்கு எது வேல்யூ வரும்? துருத்திக்குள்ள தண்ணீர் இருந்தாதான் துருத்திக்கும் வேல்யூ, சுமக்கிறதுக்கும் வேல்யூ. இப்ப வெறும் துருத்தி சுமந்து கொண்டு போன பிரயோஜனம் இருக்குதா? இல்ல. இதுவரை சுமந்து கொண்ட துருத்தியில என்ன இருந்தது? யாருக்கு விளங்குது? ஜீவனை காக்கிற தண்ணீர் இருந்தது. இப்ப அந்த தண்ணீர் இல்லாம இப்ப இது மட்டும் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சர்ச்சைக்குள்ள வரும்போது வேதம் நிறைய பேர் பைபிள் எங்க வச்சுட்டு போயிருங்க. ஆயா, பைபிள் குறிச்சு ஒரு மேன்மை இல்லை, அதுக்காக மகிமை இல்லை. உங்க வாழ்க்கை எப்படி மாறணும், உங்களை குறிச்சு நீங்க எப்படியா இருக்கணும் உங்களுக்கு என்ன தெரியுமா? என்னை குறிச்சு ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, நான் எப்படி அடுத்த வருஷமா இல்லை அதுக்கு அடுத்த வருஷமா இல்லை ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் என் வாழ்க்கை எப்படி நடத்துவாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு வழி, வேதத்தை வாசி. நீ யாரும் வேதம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். யாருக்கு விளங்குது? உன் வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை எதை கற்றுக் கொடுக்கும்? வேதம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். நீ யார் என்பது வேதம் கற்றுக் கொடுக்கும். நீ எதை செய்யணும் என்பது வேதம் கற்றுக் கொடுக்கணும். எதை செய்யக்கூடாதுன்றது வேதம் கற்றுக் கொடுக்கும். எதை பார்க்கணுன்றது வேதம் கற்றுக் கொடுக்கும். எதை பார்க்க கூடாதுன்னு வேதம் கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கின்ற காரியத்தை எதுதான் கற்றுக் கொடுக்குங்க? வேதம் தான். உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீ ஆசைப்படுறா நீ என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிச்சாதான் நீ யாருன்னு முதலாவதான் உனக்கு தெரியும். மீண்டும் சொல்றேன், சண்டே ஒரு நாள் மாத்திரம் 2 hours ஆராதிச்சுட்டு காணிக்க போட்டுட்டு வசனத்தை கேட்டுட்டு என் வாழ்க்கை மாறிடுன்னு குருட்டு கணக்கு மட்டும் போட்டுக்காது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். அப்படி வாசிக்க தெரியாதவங்க ஜெபிக்க படைக்க கொள்ளுங்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, அனுதினம் எதை வாசிக்கணுங்க? வேதத்தை. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்க உன்னுடைய துருத்தியில கர்த்தர் தண்ணீர் நிரப்பி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறியோ உன் துருத்தியா இருக்கிற வெறுமையா இருக்கிற துருத்தியில கர்த்தர் தம்முடைய ஜீவ தண்ணீரா இருக்கிற ஆசீர்வாதங்களை ஊற்றுவார். இப்ப துருத்தியில என்ன ஆச்சுங்க? தண்ணீர் இல்ல. நல்ல வேதத்தை கவனமா வாசிக்கணும். 15 வாசிக்கலாமா? துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையும் ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராய் அம்பு பாயும் தூரத்திலே போ உட்கார்ந்து சத்தமிட்டு பிள்ளை செத்துட்டான். என்னாச்சுப்பா? பிள்ளை செத்துச்சு, சாகலையா? ஆனா சாகாத பிள்ளை என்ன ஆகிறா? சாக போதுன்னு யார் நினைக்கிறான்? புரியும் ஒரு அமைச்சர் இல்ல? ஏன் அவன் நினைக்கிறான்? வனாந்திரத்துல பேசபா வனாந்திரத்துல என்ன பண்ணான்? அலைந்து அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு வழிகளே இல்ல, யாருமே இந்த இடத்துல உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லைன்னு ஒரு சூழ்நிலையில இப்போ அந்த ஆகார் நினைக்கிறா, இந்த தண்ணி என்கிட்ட இல்ல, துருத்தி இருக்கு, துருத்துக்குள்ள என்ன இல்ல? தண்ணீர் இல்ல. இப்ப தண்ணி இல்லைன்னு சொன்னா யார் சாக போறான்? பிள்ளை சாக போறான். பிள்ளை செத்துட்டு போய் கொஞ்ச நேரத்துல நம்மளும் சாக போறோன்றது செகண்ட். ஆனா இப்ப ஆகாருக்கு என்ன பிரச்சனை? பிள்ளை. ஆனா இன்னும் பிள்ளை என்ன பண்ணல. ஆனா பிள்ளை சாகலன்றது கொஞ்சம் தூரத்துல ஒரு மரத்தின் கீழே குழந்தை வச்சுட்டு இவன் உட்காந்துட்டு பிள்ளை பார்க்கல. ஆனா பிள்ளை பார்க்காம இவன் எதை நினைச்சுட்டு இருக்கிறான்? பிள்ளை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றவ எதை பேசுறா? புரியலையா? இப்ப வாசிங்க 16 வாசிங்க. பிள்ளை சாகிறதை என்ன பண்ணா? பிள்ளை சாகிறதை ரைஃபன் பண்ணுங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். மீண்டும் சொல்ல. பிள்ளை வாசிங்க ஜோரா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து. அப்ப அவ எதை பார்க்க மாட்டேன்னு சொன்னா? அப்ப எதை பார்க்கல? யாருக்கு நான் சொல்றது? நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொன்னவ எதை சொல்லிதான் அழுதுனுக்குறா? பிள்ளை சாக போறான்ட்டு. அப்போ அங்க இன்னொரு விஷயம் இருக்குது, அது அவன் என்ன பண்ணல, பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியலன்னா அவள் வனாந்தரத்துல அலைந்து திரிந்து இப்ப இவருடைய மனக்கண்கள் எல்லாம் இது இருக்குன்னா எல்லா சூழ்நிலையும் நெகட்டிவா இருக்குது. வாழ்க்கையில எங்க போனாலும் மரணம், பிள்ளைகள் கூக்குரல், பிள்ளை தண்ணி கிடைக்கல, வனாந்தரத்தை நானும் என் பிள்ளை மாத்திருக்கோம், என் பிள்ளைகளுக்கு தண்ணீர் கொடுக்க முடியல. இவ சொல்றா பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். ஆனா பார்க்காத இவ மனக்கண்ணு முன்னாடி இன்னும் ஒரு 1/2 hour இன்னும் 1 hour என் பிள்ளை சாக போகுது அப்படின்னு யார் நினைச்சுக்கிறான்? பார்க்க மாட்டா. ஆனா வாய் என்ன சொல்லுது? பிள்ளை சாக போகுது. யாருக்கு விளங்குதுங்க? நான் மீண்டும் நல்லா இந்த வார்த்தை கவனிச்சுக்கணும்.
இல்லை என்பது உங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, இல்லை என்பது. வாய் தர சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனையே, ஆனா இருக்கிறத பார்க்காமல் இருப்பதுதான் பிரச்சனை. நீங்க முறைக்கிறத பார்த்தா சோத்திரம். இல்ல என்கிட்ட பணம் இல்ல பிரதர், அது பிரச்சனையே இல்லை. துருத்தியில தண்ணீர் இல்ல, அது பிரச்சனையே. இப்ப இல்லைன்றதுனால நினைச்சா ஐயோ இல்லைன்னு கவலைப்பட்டா துருத்தி தண்ணீர் வந்துருமா? அது பிரச்சனை இல்லை. இல்லை என்பது பிரச்சனை அல்ல. ஆனா அந்த பெயர்சபாவின் வனாந்தரத்துல நீரூற்றை கர்த்தர் வைத்தத ஆகார் பார்க்காததுதான் பிரச்சனை. புரிஞ்சவங்க? அப்ப அவ எதை பார்க்கணும்? பார்க்க வேண்டியதை பார்க்காம பார்க்க கூடாதது குறிச்சு சிந்திச்சுட்டு இருக்கா. அல்லேலூயா. பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு ஏகிற தூரத்தில அமர்ந்து கொண்டு அவர் சத்தமிட்டு அழுது கொண்டு இருக்கிறாள். அங்க என்ன இல்ல, அந்த எப்படி அந்த அந்த பாத்திரத்துல தண்ணீர் இல்ல, அந்த பாத்திரத்துல தண்ணீர் இல்ல. ஆனா ஏன் அவளால் அதை பார்க்க முடியலன்னு சொன்னா, அவள் இப்பொழுது எதை பார்க்கிறா? தான் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறா. அல்லேலூயா. உன் சூழ்நிலைகள் எதுவா இருக்கலாம். உங்கள்கிட்ட பணம் இல்லைன்றது பிரச்சனை இல்லை. யாருக்கு புரியுது? இப்ப ஒண்ணு உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். இப்ப இந்த பெயர்சபாவின் வனாந்தரத்துல யார் வந்திருக்கிறது? ஆகாரும் ஆகாவுடைய பிள்ளையா இருக்கிற இஸ்மவேலும் வந்திருக்கிறாங்க. இப்ப சூழ்நிலை என்னவா இருக்கு? பிள்ளை தண்ணி ஒன்னும் சாகல, ஆனா சாக போறான்னு யார் டிசைட் பண்ணிட்டான்? ஆகார். ஏன் டிசைட் பண்ணிட்டான்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாவா? வனாந்தரத்துல அழிந்து. இப்ப நான் கவனிக்கிறேன். பெயர்சபா வனாந்தரம் முன்பதாக உருவாக்கப்பட்டதா, இஸ்மவேல் முன்பதாக உருவாக்கப்பட்டதா? எது முன்னாடி? உங்களுக்கு புரியுற தமிழ் சொன்னா புரியாது. எது முன்னாடி இருந்துச்சு? பெயர்சபா வனாந்தரம் முன்னாடி இருந்துச்சா, இல்ல இஸ்மவேல் முன்னாடி வந்தாரா? பெயர்சபா உலகம் தோற்றுவிக்கப்படும் போது தோற்றுவிக்கப்பட்டது. தோற்றுவிக்கப்பட்ட இடத்துல இப்ப யார் வந்து இருக்கிறது? ஆகாருடைய பிள்ளையா இருக்கு, இஸ்மவேல் வந்து இருக்கிறார். அங்க ஆகார் இருக்கிறா. இப்ப நல்லா கவனிச்சு சொல்லுங்க. அந்த பெயர்சபாவின் வனாந்தரத்துல இஸ்மவேலுக்காக தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவனுக்கான நீரூற்றை எங்க ஆண்டவர் உருவாக்கிட்டாரு? அப்ப நல்லா இவன் அழுதுனாலயோ, இவன் அம்பு பாய எகிற தூரத்துல சத்தமிட்டு அழுகிறதுனாலயோ பெயர்சபாவின் வனாந்தரத்தை நீரூற்று உருவாக்கல. உலகங்கள் தோற்றுவிக்கப்படும் பொழுது இஸ்மவேலுக்காக பெயர்சபாவின் வனாந்தரத்துல கர்த்தர் நீரூற்றை உருவாக்கினார். இன்றைக்கு நான் சொல்றேன், உனக்கான தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறாரு. அதை பார்க்காமல் இருப்பது தான் தவறுன்னு சொல்றேன். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. இஸ்மவேல் அழுதாரு, ஆகார் அழுதாரு, அதனால பெயர்சபா வனாந்தரத்தை நீரூற்று உடனே இல்ல உடனெல்லாம் வரல. பெயர்சபா வனாந்தரம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ அப்பொழுது அங்க என்ன வந்துச்சு? நீரூற்று வந்துருச்சு. ஏன் அப்ப அந்த நீரூற்று அவரால் பார்க்க முடியலன்னு சொன்னா, நான் மீண்டும் சொல், துருத்தியில தண்ணீர் இல்லைன்றது பிரச்சனை இல்ல. உங்க வாழ்க்கையில வேலை இல்லைன்றது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த வேலைகளுக்குள்ள கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை எனக்காக, இப்ப இல்ல, நான் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே எனக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். யாருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. இல்லைன்னு நினைச்சு புலம்பாத, சூழ்நிலை பார்த்து பயப்படாத, சூழ்நிலை எதிர்மாறியா இருக்கிற கவலைப்படாத. நீ சூழ்நிலையோடு கூட பேச பழகிட்டா கர்த்தர் வைத்திருக்கிறதான ஜீவ தண்ணீர் உன்னால பார்க்க முடியாது. உலகம் சொல்ல ஆகாதுன்னு, உலகம் முடியாது சொன்னோம். ஆனா வேதம் சொல்லுது உலகத்தால் முடியாதது தெய்வத்தால முடியும். உலகத்தால் ஆகாது ஆகாதுன்னு சொல்றது காரியம் என்னால் ஆக பண்ண முடியுன்றார். இந்த உலகத்தால் பயமுறுத்துறாங்க, இது ஆகாது. உலகத்தில் இருப்பவன் காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற இயேசு. இப்ப இந்த உலகத்துல எதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்குதோ அந்த எல்லா இடத்திலும் கர்த்தர் சொல்லுகிறா நான் இருக்கிறேன் என்று. அப்ப ஆகார் பிள்ளை சாக போறான்னு அவ பார்க்கல. ஆனா பார்க்கல, அவ மனக்கண்ணு முன்னாடி என்ன பண்ணுது? எப்படி எல்லாம் பிள்ளை சாக போறான், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பிள்ளை, இப்ப கத்துற சவுண்டு இன்னும் கொஞ்ச நேரம் அந்த சவுண்டு குறையும், என் பிள்ளை சாக போற பார்க்கல. ஆனா மனக்கண்ணுக்கு முன்னாடி பிள்ளையோட இமேஜின் பண்றான். யாருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ராம சொல்லுங்க. இல்லாத ஒரு விஷயத்த இவளால உருவாக்க முடியும்னு சொன்னான். அல்லேலூயா. உனக்காக தாயின் கருவில் உருவாகாத முன்னாடியே இந்த உலகத்துல நீ எப்படி வாழணும், உன்னை எப்படி வைக்கணும், எப்படி உன்னை உயர்த்தணும், எப்படி ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். பத்தியா? அந்த ஆசீர்வாதத்தை பார்க்காமல் இருக்கிறது தான் பிரச்சனை சொல்லுவாரு. நம்ம எதை பேசுறோம்? என் வாழ்க்கை அவ்வளவுதான் பாஸ்டர், என் சூழ்நிலை அவ்வளவுதான், எங்க பிள்ளையோட வாழ்க்கை அவ்வளவுதான், இது மாறாது, இது நடக்காது, கடைசி வரை சாகர வரை இப்படிதான் இருக்கணும். நீங்க எதை பார்த்து ஆரம்பிச்சிட்டீங்க? உங்களை சுற்றி இருக்கிறதானே வனாந்தரத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் எதை நீங்க மையப்படுத்திட்டு வாழுறீங்க?
பிரச்சனையோடு கூட வாழிருங்க. ஆகார் அந்த வனாந்தரத்துல அலைந்து திரிகிறவரா இருக்கும்போது இப்ப ஆகார் எதோடு கமிட் ஆயிட்டானா, வனாந்தரத்தோடு கமிட் ஆனதுனால ஆகாருக்கு வழிகளே இல்லைன்னு அவ சோர்ந்து போய் அவ சொல்லுகிறா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவர் சத்தமிட்டு அழுகிறா. பார்க்கல, ஆனா அவருடைய எண்ணங்கள் அவருடைய நினைவுகள் எல்லாம் இது மேலதான் இருக்குது. பிள்ளை யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சவங்க ராமேஸ்வரல நீங்க வேதத்தை அது ரொம்ப டீப்பா அதை நீங்க உற்று வாசிப்பீர்கள் சொன்னா வாசிக்கலாம். 17ஆம் வசனம் வாசிங்களேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை. யார் சத்தத்தை? யார் அழுறது? ஆகாரும் அழுறா, பிள்ளையும் அழுது. ஆகாருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கல, இஸ்மவேலுக்கு கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு? அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். இவர் கொடுத்த வாக்குத்தத்தை பெரிய ஜாதியாக்குவேன். ஆனா இந்த சூழ்நிலை பார்த்தா என் பிள்ளை விளங்குதா? ஒரு பக்கம் சூழ்நிலை சாக வேண்டிய நிலையில ஆகார் பிள்ளை குறித்து நினைக்கிறார். பரலோகம் இந்த மனுஷன் இந்த பிள்ளை வெளிப்படுவதற்கு முன்பதாகவே இவனை வேறொரு ஜாதியாய் மாற்றுவேன் ஆபிரகாம் வித்தா இருக்கிறதுனால இவனை வேறொரு ஜாதியை இஸ்மவேலாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். இப்ப வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வனாந்தரம் வரும்போது வாக்குத்தத்தங்கள் மறையப்படுகிறது. சூழ்நிலை பார்க்கும்போது வாக்குத்தத்தங்கள் திருடப்படுகிறது. சில சூழ்நிலைகள் வரும்போது சில மனிதர்கள் நமக்கு விரோதம் எழும்பும்போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிசாசனம் திருடுவான். இப்ப வேதம் சொல்லப்படுகிறது, வானத்திலிருந்து தேவதூதன் ஆகாரை பார்த்து, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, நீ எங்க போ. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறான்? அது மேல் வசனம் என்ன பண்ணாங்க? எதிராய் பாயும் அம்பு தூரத்தில் அவள் சத்தமிட்டு அழுகிறவள். இப்பொழுது யார் வார்த்தை வருது? வானத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தோடனே ஆகாருடைய அழுகையை முதலாவதாக அந்த வார்த்தையை மாற்றினது. புரியுதா? புரிஞ்சவங்க ராம சொல்லுங்க. இவ உட்காந்துட்டு அழுறா, யாருக்காக? பிள்ளை சாக போகுதுன்னு. இப்ப வசனம் வாசிங்க, 17 வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை. ஏன்னா ஆண்டவர் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே இஸ்மவேலை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறதான வாக்கு தத்தங்கள் என்னவென்று சொன்னா, இவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். எந்த வனாந்தரத்தின் மத்தியில மரணத்தின் பள்ளத்தாக்கிலே இவன் கடந்து போனாலும் வார்த்தையை கொண்டு அவர் நடத்துவார் என்கின்றதான வார்த்தை மறுபடியும் ஆகார மூலமா தேவதூதன் வெளிப்படுத்துகிறான். யாருக்கு விளங்குது? தேவனுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தைகள் இவ எது சொல்லி எடுத்திருக்கிறான்? பிள்ளை சாக போகுது. இப்ப நல்ல கவனிங்க. இப்ப உட்காந்துட்டு அழுகிறவ தேவதூதன் என்ன சொல்றனா, நீ எழுந்துட்டு எங்க போ. ஆண்டோடைய வார்த்தை உனக்குள்ள வந்துச்சுன்னா நடக்க முடியாத சூழ்நிலைகளை கர்த்தர் எழுந்து நடக்க செய்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறான். இதுவரையிலும் அழுது கொண்டிருந்த ஆகார் வார்த்தை வந்த உடனே யாருக்கு விளங்குதுங்க? யாருக்குள்ள வார்த்தை இருக்கிறதோ அந்த வார்த்தை உங்களை அமைதியா இருக்க செய்யாது, அந்த வார்த்தை உங்களை நடத்த செய்யும். ஆகார் அதுவரையும் அழுது கொண்டிருவளாய், அவள் புலம்பிக் கொண்டிருவளாய், மரணத்தினுடைய விளிம்பில் இருந்த ஆகாருக்கு எப்பொழுது தேவதூதன் நிமித்தமாக வார்த்தை வெளிப்பட்டதோ அழுகை முதலாவதாக மாற்றப்பட்டது. முதலாவதாக எது மாற்றப்பட்டதுங்க? வார்த்தை வரும்பொழுது முதல் காரியம் அழுகைகள் மாறும். இரண்டாவது வார்த்தை வரும்பொழுது வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கும். வார்த்தை என்ன பண்ணுங்க? இதுவரை ஒரு இடத்துல இருந்த அந்த ஆகா இப்ப எங்க போறா? தான் இடத்திலிருந்து எழுந்து இப்ப எங்க போகிறா? பிள்ளை அழுகிறா, நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னவ இப்ப யார போய் பார்க்க போறா? யாரு வந்தது? வார்த்தை வரும்போது முடியாதவைகளை முடிய செய்யும். அது பலம் தரும். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நான் பார்க்கவே மாட்டேன்னு சொன்னா யாரு? பிள்ளை சாக போறது நான் பார்க்க மாட்டேன். ஆனா வேதம் சொல்லப்படுகிறது, பிள்ளை இருக்கும் இடத்திற்கு நீ போ சொல்லும் போது ஆகார் எழுந்து போகிற. வாசிக்கலாம் 18ஆம் வசனம் வாசிங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ. அவனை என்னங்க 16ஆம் வசனத்துல பிள்ளை சாவ போகுது. பிள்ளை என்ன ஆக போகுது? 18ஆம் வசனத்துல சென்ட்ரல் ஒரு வசனம் 17ஆம் வசனம் என்னது? வார்த்தை எப்பொழுது ஆகார் பெறப்பட்டாலோ சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார். நான் சொல்றேன்,
யாருக்குள்ள வார்த்தை உனக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் தேவனுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னா, உங்களை அழிப்பவர்களுக்கு முன்பதாக அந்த வார்த்தை உங்களுக்கான யுத்தத்தை செய்வதற்கு அது பராக்கிரம் உள்ளதாய் காணப்படும். யாருக்கு விளங்குதுங்க? யாருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குதோ செயல்படாத வாழ்க்கையில அந்த வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். யாருக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்ற முடியும். இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, பல கண்ணீரின் பள்ளத்தாக்கில இந்த வார்த்தை கேட்கலாம். அன்றைக்கு ஆகார் கண்ணீரோடு கூட கேட்கும்போது தேவதூதன் பயப்படாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தை ஆகாரை செயல்பட ஆரம்பித்தது. ஆகாருடைய சூழ்நிலை மாற்றப்பட்டது. ஆகார் இதுவரை புலம்பினா பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னவரு இப்ப கை பிடிச்ச உடனே வேதம் சொல்லப்படுகிறது, இவனை நான் பெரிய உலகத்தால் முடியாத, உலகம் அழிவுன்னு நினைக்கிற காரியம் எல்லாம் தேவ பார்வையில கர்த்தர் துவக்கமாய் மாற்றுகிறார். எவருடைய மகள் மரித்து போயிட்டா, இனி தேவரை வற்புறுத்தாதுன்னு சொல்லும் போது கர்த்தர் எவரை பார்த்து பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் தனித்துவமே எழுந்துரு. இதெல்லாம் அந்த உலகத்துல முடிஞ்சு போகணும்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை அந்த முடிவை ஆரம்பமா மாற்றும். இந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இது நடக்காது, இது ஆகாது, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எந்த விதமான சந்தர்ப்பங்களும் இல்லை, நாங்க நம்பினவங்களை எங்களை கைவிட்டுட்டாங்க, அப்படிப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தை நீங்க கேட்கலாம். கர்த்தர் மறுபடியும் சொல்கிறா, உங்க சூழ்நிலைகளை காட்டிலும் தெய்வத்துடைய வார்த்தை வல்லமையானது. அந்த வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும். அந்த வார்த்தை சூழ்நிலைகளை தகர்த்திடியும். அந்த வார்த்தை உங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்ப இதுவரையிலும் உலகத்துல ஆகார் நினைச்சா என் பிள்ளை சாக போதுன்னு நினைச்சவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற 19 மாசம்ங்க, தேவன் அதுக்கு முன்னாடி 18 வாசிங்க, நீ எழுந்து பிள்ளையை அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவனுடைய என்ன பண்ணாரு? எப்பொழுது வார்த்தை வருதோ அப்பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அது எப்பொழுது ஆவிக்கு வார்த்தை நமக்குள்ள நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்ப இது என்ன ஆகும்? ஆவிக்குரிய கண்கள். இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா எதுக்காக அழுதுனுந்தா? ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, கைப்பிடி அவனை கொண்டு போய், இப்ப இவங்களுக்கு பலனே இல்ல, பிள்ளை தண்ணி குடிக்காம கஷ்டப்படுறான். ஆனா கர்த்தர் சொல்ற ஆகாரம் அவன் கையை பிடிச்சு என்ன பண்ண நடத்தி கொண்டு போ, அவனை நான் என்ன பண்ண போறேன்? சம்பந்தமே இல்லையே, அவன் இது வந்து இது எதை குறிச்சு புலமனா பிள்ளை சாக. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்ததோ அதுக்கு அப்புறம் ஆகார் சாவை குறித்து பேசப்படவே இல்லை. விளங்குதா? அதுக்கப்புறம் ஆகார் என்ன பண்ணல, எந்த கேள்வியுமே கேட்கல. இப்ப இதுவரையில தண்ணீர் குறித்து அவர் பேசவே இல்லை. இப்ப வேதம் சொல்லப்படுது, தேவன் அவருடைய கண்களை அப்ப திறப்பது நோக்கம். நீங்க சூழ்நிலை பார்க்கும்போது உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களால பார்க்க முடியாது. நீங்க மனிதர்களையும் ஆகார் வனாந்தரத்துல, பேசப்பா வனாந்தரத்துல எந்த இடத்துலயும் வழிகள் இல்ல, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியா இருக்கு, நாங்க தனித்து விடப்பட்டோம் அப்படின்னு அவ சூழ்நிலையோடு கூட அவ கமிட் ஆகும் போது அவளுக்கான கண்கள், மாம்சத்து ஆவிக்குரிய கண்கள் செயல்படல. எப்பொழுது அவளுக்குள்ள தெய்வனுடைய வார்த்தை வந்ததோ அப்பொழுது அவள் செயல்படுத்திட்டு. அதான் விஷயம். அவ சொன்னது ஆண்டவரே, அங்க கொஸ்டின் எல்லாம் கேட்கல, சொன்னது அந்த இடத்துல யாருமே ஆற்றப்பட முடியாத வேலையில, ஒருவரும் பேச முடியாத இடத்துல ஆவியானவர் அன்றைக்கு ஆகாரோடு பேசினார். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோடு ஒரு தேவன் பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசுவார். 19 வாசிங்க, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரை துறவை கண்டு. எப்போ எங்க? அது இவங்க அழுததுனாலயோ பிள்ளை அழுததுனால தண்ணீர் வரல. அந்த தண்ணீர் துறவை எங்கதான் இருக்கு? அங்கேதான் இருந்த தண்ணீர் துறவை இவ ஏன் பார்க்க முடியல? இப்ப எதோட அவ கமிட் ஆயிட்டு இருந்தா? உலகத்தோடு கூட. இப்ப யாரோட கமிட் ஆகி, இப்ப யாரோட நடக்கிறா? வார்த்தையை பிடித்து கொண்டு அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லும் போது அந்த வார்த்தை நம்பினா பத்தியா, நம்பப்படும் போது இவ தேடல, தான் இருக்கிற கண்ணீர் நீரோட்ட அவ பார்த்தா. அல்லேலூயா. வாசிக்கலாமா? தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரை துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுக்க. அப்ப எப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டும், எப்போ உங்க பாத்திரத்தை நிரப்ப வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். யாருக்கு விளங்குதுங்க? நீ தேவனுடைய வார்த்தையில பொறுமையா இருந்தா உங்க துருத்தி எப்ப நிரப்பன்னு யாருக்கு தெரியுங்க? கர்த்தருக்கு தெரியும். வேதத்தை நீங்க நல்லா வாசிங்க. அவ துருத்தியில தண்ணீரை நிரப்பிட்ட பிறகுதான் என்ன பண்றா? தண்ணீரை யாருக்கு விளங்குதுங்க? புரியுங்க ராம சொல்லுங்க. உங்க பாத்திரத்தை எப்ப நிரப்பணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் அதான் சொல்றேன், இல்லை என்பது எனக்கு பிரச்சனை, ஏன்னா என் துருத்தி வெறுமையானது அவரால் நிரப்ப முடியும்.
ஆனா தேவன் வைத்திருக்கிறதை பார்க்காமல் இருப்பதுதான் பிரச்சனை. என்கிட்ட இல்லைன்றது ஒரு பிரச்சனையே எனக்கு இல்ல. ஆனா தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்காமல் இருப்பதுதான் பிரச்சனை. அன்னைக்கு ஆகார் பார்க்காதவர்கள் புலம்பினா, பார்த்துட்டு பிறகு கழிப்பா நடந்து போகிறான். இப்ப எங்கில்ல, எத்தனை வனாந்தரத்திலும் ஆகாரால் நடக்க முடியும். காரணம், ஆகாருக்குள்ள இருந்த வார்த்தை அவர் வனாந்தரத்தில் நடக்க பண்ணினான். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. அது எந்த வனாந்தரமா இருந்தாலும் அந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு தேவன் போதுமானவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. செயல்படாதவைகளை வார்த்தை செயல்படுத்தும், நிரப்பாத தூரத்தையே நிரப்பும், கொடுக்க முடியாத தண்ணீர் கொடுக்க செய்யும். அல்லேலூயா. வார்த்தை அவருக்குள்ள இருக்குதோ அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவான். அல்லேலூயா. சூழ்நிலை பாருங்க, மீண்டும் இல்லைன்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ எனக்கு திருமணம் ஆகலே, அது பிரச்சனை அல்ல, அது அவர் நிரப்புவா. பிள்ளை இல்லைன்றது பிரச்சனை, அதை நிரப்புவா. ஆனா கர்த்தர் அதே இடத்துல இந்த உலகத்துல நீங்கள் இணையப்படும் போது, நீங்கள் பிறக்கும் போது உனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாத்தியா, அதை பார்க்காம இருக்கிறது தான். புரிஞ்சுங்க? அல்லேலூயா. கர்த்தர் உனக்கானதை, உனக்கான காரியத்தை இப்போ அவர் ரெடி பண்ணல. நீ இந்த உலகத்தை வருவதற்கு முன்பதாக உனக்காக ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிச்சிருக்கிறேன். நீங்க நிச்சயமா தேவனை நோக்கி பாருங்க, அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து பாருங்கள், அது பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால படிட்டு ஜெபிக்கலாம்.